எக்ஸ்ட்ரா டீசென்ட் 2024 தியேட்டரில் வெளிவந்த ஒரு சைக்கோ காமெடி த்ரில்லர் மூவி. அமீர் பலிகல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் வெஞ்சரமூடு, கிரேஸ் ஆண்டனி மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அவங்களுடைய தம்பி தன்னுடைய கண்ணு முன்னாடி சின்ன வயசில் வீட்டில் இருக்கிற ஒரு சமையல் எரிவாயு வெடித்து அப்படியே இறந்துருவாங்க. இதை பார்த்த உடனே அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. இதனாலேயே அவங்க ரொம்ப பயந்துக்குவாங்க. ரொம்ப பயந்த குணமுள்ளவங்களாக இருப்பாங்க. பார்த்தா வெகுளித்தனமாக எல்லாத்துட்டையும் பயந்துக்கிட்டு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மக்குத்தனமாக இருப்பாங்க. இதனை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா நம்ம ஹீரோவை பிடிக்காது. என்னடா பையன் இப்படி மக்குத்தனமாக இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அப்படின்ட்டு வளர்ந்து பெரியவங்க ஆவாங்க. பெரியவனை ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ அப்படியே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று ஆயிரும். அதனால் அவங்க அப்பா போட்டு சும்மா இழிச்சிருவார். இதனாலேயே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக மாறிடுவார். வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ எப்படி பழைய நிலைமைக்கு மாறினார், அவர் சைக்கோத்தனமாக மாறி என்ன பண்ணார், வீட்டில் இருக்கிறவங்க அப்படி என்ன கொடுமைப்படுத்தினார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். படத்துடைய ப்ளஸ்ன்னு பார்த்தா படத்துடைய ஹீரோ செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து படம் ஃபுல்லாகவும் கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய ஹீரோயின், அவங்க அக்காவும் வராங்க, அவங்க அப்பா, அவங்க அம்மா, இப்படி எல்லாருமே செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே சைக்கோ கில்லர் படம்னாவே சைக்கோ மற்றவங்களை கொடுமைப்படுத்தி அப்படி ரத்தம் தெறிக்கிற காட்சி அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அது இல்லை. ஏன்னா ஜாலியாக காமெடியாக இவர் பண்ணுவார். இவர் பண்ணுற சேட்டையில் ஒரு குடும்பத்தையே ஒரு மாதிரி டார்க் காமெடி நிலையில் கொண்டு போயிடுவார். அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு, காமெடி நல்லா எடுபட்டுருக்கு. அதேமாதிரி விசுவல் எஃபெக்டை சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அந்த சூப்பரான ஒரு டோனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய பிஜி மியூசிக் நல்லாயிருக்கு. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்னாவே ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃபு ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கலாம். ஒரு சில கேரக்டர்லாம் முழுமையாக அவங்க கொடுக்கல. ஹீரோவை பேஸ் பண்ணி அந்த படம் போகுது. அதனால் மற்ற கேரக்டருக்கும் சரியான ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம். இங்கே அது கொடுக்கல. எனக்கு பயங்கரமான ஒரு ரத்தம் தெறிக்க காட்சி அப்படின்ட்டு ஒரு அடித்தடிய படம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு மெலடியான ஒரு காமெடியான படம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.